ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் யாமினி. வெல்கம் பேக் டு மை சேனல் யாமினி குக்கிங் vlogs. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு குவிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ், அதுக்கப்புறம் சீஸ், பட்டர், ஆனியன், டொமேட்டோ, கேபேஜ், green capsicum, garlic, yellow capsicum, green chilli, chopped chicken pieces, maida, pepper, coriander leaves. ஃபஸ்ட் சிக்கன் சீஸ் ரோல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 பிரெட் எடுத்துட்டு 4 சைட்ஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சப்பாத்தி ஸ்டிக் வச்சுட்டு சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி இந்த ப்ரெட் வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்லைஸ் வர மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மைதா மாவு எடுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரோல் பண்ணி வச்ச ப்ரெட் எடுத்துட்டு அது மேலாம் சீஸ் வந்து ஹாஃபாக மடித்து வச்சுட்டு அது மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் ஸ்லைசஸ் வச்சுட்டு அது மேலே வந்து ஆனியன் தூவிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் கேப்சிகம், அதுக்கப்புறம் கேபேஜ், அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், நெக்ஸ்ட் வந்து பெப்பர், அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ. இப்போ வந்து நம்ம ப்ரெட் வந்து ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி பொறுமையாக ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மைதா மாவு தண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்ல, அதில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துகிட்டு அது கூட இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து இந்த ரோலுக்கு ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இப்போ வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரோல் வந்து ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரோல் வந்து நல்லா கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் உள்ள சீஸ் கூட நல்லா மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் சீஸ் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. உள்ள சீஸ் எப்படி மெல்ட் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். உள்ள சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. வெஜிடபிள் கூட நல்லா பாயில் ஆயிடுச்சிங்க. டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து வெஜ் சாண்ட்விச் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டு அது மேலே பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சைடு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சைடு திருப்பிட்டு இந்த சைடு கூட நல்லா பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பட்டர் தடவி வச்ச ப்ரெட் வந்து பேன் மேலே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டு மேலே சீஸ் ஸ்லைஸ் ஒன்று வச்சுக்கலாம். அது மேலே வந்து எல்லோ கேப்சிகம், ஆனியன், க்ரீன் கேப்சிகம், டொமேட்டோ, க்ரீன் சில்லி. உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள் இருக்கோ அந்த வெஜிடபிள் எல்லாமே இதில் வச்சுட்டு நம்ம சாண்ட்விச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேபேஜ் நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, நெக்ஸ்ட் வந்து பெப்பர், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ.
இதெல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ரெட்டு வச்சுட்டு நல்லா இப்படி அமைக்கலாம். இப்போ வந்து இது கூட நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டோன்னா உள்ள வெஜிடபிள்ன்றது எல்லாமே கொஞ்சம் பாயில் ஆகிடும். ஒரு சைடு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டோன்னா உள்ள வெஜிடபிள் ஃபுல்லாக பாயில் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா உள்ள நல்லா சீஸ் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. நமக்கு வெஜ் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சீஸ் கார்லிக் பிரெட் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டும் நல்லா கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி நல்லா நசிக்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் பட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம நசுக்கி வச்ச பூண்டு வந்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டு அந்த ப்ரெட்டு மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து வச்சுக்கலாம். சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு அது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சா கார்லிக் வந்து வச்சுக்கலாம். இப்போ அது மேலே வந்து ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரெட் வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம், ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு கார்லிக் சீஸ் ப்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.